வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி நாம் பேச போகிறோம்னா, திமுக கூட்டணி கட்சியான விசிகேவும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டபின் திமுகவுக்கு ஆட்சி அமைப்பதற்கான எண்ணிக்கை கிடைக்கவில்லை. அச்சமயம் தாவேகா கட்சியானது 108 சீட்டில் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த சமயத்தில் அவங்க ஏன் நிலை தடுமாறினாங்க, ஏன் பதற்றத்தில் இருந்தாங்க, எதனால் முடிவுகள் சொல்வதில் தாமதமாச்சு அப்படிங்கிறத பற்றி தாங்க. அதாவது தமிழ்நாட்டில் 118 எண்ணிக்கை யாருக்கும் கிடைக்காத பட்சத்தில் அந்த சமயத்தில் டிவிகே தனிப்பெரும் கட்சியாக 108 சீட்டில் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த சமயம் டிவிகேக்கு ஆதரவு கொடுக்கலாம் என்ற நிலைப்பாட்டில் திமுக கூட்டணி கட்சிகளான விசிகே, இந்திய முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் அவங்க ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. ஏன்னா திமுகவும் ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் தாவேகா ஆட்சி அமைக்கலைன்னா அந்த சமயம் ஆட்சி அமைக்க தாமதம் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்துடும். குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துச்சுன்னா நேரடியாக பிஜேபியை தமிழ்நாட்டில் ஆளக்கூடும். கிட்டத்தட்ட 6 மாதம் இருப்பாங்க. 6 மாதம் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கும். மேலும் எக்ஸ்டெண்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குங்க. அப்படி வாய்ப்பு இருந்துச்சுன்னா, அப்படி அந்த நிலை ஏற்பட்டால் பிஜேபி நேரடியாக தமிழ்நாட்டை ஆளும் தருணம் வந்துவிடும். அதை தடுக்கும் பொருட்டே ஒரு நிலையான ஆட்சி கொடுக்க வேணும். அதற்காகத்தான் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விசிகே, ஐயுமே அவங்க டிவிகே பக்கம் சாயிறாங்க. அந்த நேரத்தில் டிவிகே சைட்லேருந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, நாங்கள் மதசார்பற்ற ஆட்சியை தான் கொடுப்போம், எக்காரணத்து கொண்டும் சிறுபான்மையினர் மதசார்புக்கு எதிராக எந்த இது நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, ஆட்சியிலையும் ஷேர் பண்ணிக்கோங்க, ஆட்சியிலையும் பங்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அழைப்பு விடுத்தாங்க. அந்த நேரத்தில் அப்போ ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. அப்போ டிஎம்கேட்ட போய் கன்சல்டேஷன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க டிஎம்கே லைட்டில் தான் இருந்து அவங்க ஜெயிக்கிறாங்க. டிஎம்கேட ஓட் ஷேரிங்கில் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. யார்? கூட்டணி கட்சியான விசிகே, இந்திய கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட், இந்திய முஸ்லீம் லீக். அப்போது நம்ம ஆதரவு தெரிவிக்கலைன்னா தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடுங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துச்சுன்னா பிஜேபி நேரடியாக தமிழ்நாட்டில் ஆள்றது மாதிரி இருக்கும். அப்படி ஆள்ற மாதிரி இருந்துச்சுன்னா சிறுபான்மையினர்னாலும் எல்லாமே மதசார்பற்ற தன்மை இங்கே தமிழ்நாட்டில் மங்கி போயிடும். பிஜேபி நேரடியாக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்கள் இங்கே தலைவிரித்தாடக்கூடும். அதற்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, சரி தாராளமாக நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இந்த கூட்டணி கட்சியான விசிகே, ஐயுமே, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட்டு இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ அமைச்சரவைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க டிவிகே சைட்லேருந்து. அப்போது நம்ம இந்திய கம்யூனிஸ்ட்டும் மார்க்சிஸ்ட்டும் ஒரு மீட்டிங் போடுறாங்க. நாங்கள் ஒரு உயர்மட்ட கூட்டம்லாம் கூட்டி அதில் ஆலோசித்த பிறகு தான் நாங்கள் முடிவு சொல்லப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்க்கு விசிகேட்ட கேட்குறாங்க. அதன் தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை ஒட்டிய முடிவே நானும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் என்ன சொல்கிறாங்க, நாம் மீட்டிங்கில் ஒரு முடிவு பண்ணிடுறாங்க, நாம் வெளியிலேருந்தே ஆதரவு கொடுப்போம், இந்த ஆட்சிக்கு வெளியிலேருந்தே ஆதரவு கொடுப்போம். நாம் ஆதரவு கொடுக்காட்டா நேரடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சி பிஜேபி மத்திய அரசு ஆட்சிக்கு வந்துடுவாங்க. அது தவறான கண்ணோட்டமாக இருக்கும். அப்போ நாம் அந்த கவர்மெண்ட்டுக்கு விஜய் தலைமையிலான அரசுக்கு நாம் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்க. ஆனால் விசிகேவும் அவங்க அறிவிச்சிடுறாங்க, இந்த அரசுக்கு நாங்கள் வெளியிலேருந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோம்
அப்படிங்கிற ஒரு முடிவை கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் சொல்லிடுறாங்க. ஆனால் விசிகே கட்சி வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் சொல்லக்கூடிய அதை ஒட்டியே தான் என்னுடைய முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அந்த நேரத்தில் அவங்க ஒரு தடுமாறுறாங்க. ஏன்னா தலைவர் என்ன திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வெளியிலேருந்தே ஆதரவு கொடுத்துக்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுத்தாங்களோ அதன்படி நம்ம வெளியிலேருந்தே இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி நடைபெறதுக்கு நம்ம நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து ஆட்சி நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் தலைவர் முடிவு எடுக்கிறாருங்க. ஆனால் அவங்க உள்ள இந்த கட்சியில் உள்ள முக்கிய செயலாளர், முக்கிய பிரதிநிதிகள்லாம் ஒரு மீட்டிங் போடுறாங்க. அப்போ மீட்டிங் போடல எல்லா தரப்பினரும் என்ன சொல்கிறாங்க, நாம் ஆட்சியில் பங்கெடுக்கணும், கவர்மெண்ட்டில் ஷேரிங் இருக்கணும், நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கு, இந்த உருவான வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி கட்சியில் உள்ள எல்லா நிர்வாகிகளும் ஆட்சியில் பங்கெடுக்கிறதான முடிவை எடுத்துடுறாங்க. தலைவருக்கு அந்த விருப்பம் கிடையாது. அப்போ தலைவர் என்ன பண்ணுறாரு, நிர்பந்திக்கப்படுகிறார். தலைவர் பெரும்பாலான நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி அவர் முடிவெடுத்து இந்த அரசுக்கு ஆதரவையும் அமைச்சரவையில் பங்கு எடுத்துக்கிறாங்க. அந்த சமயத்தில் டிவிகே சார்பாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வராங்க. வந்து, அண்ணா நீங்கள் ஆதரவு கொடுங்க, நாங்கள் வந்து ஆட்சி சிறப்பாக நடத்துவோம், மதசார்பற்ற அரசு தான் கொடுப்போம், நீங்களும் வந்து கலந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் மினிஸ்ட்ரிஸில் இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வெல்கம் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எம்எல்ஏ கிடையாது, நான் என்ன பண்ணுறது, நான் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் நிலைப்பாடைத்தான் நான் எடுத்திருந்தேன், இருந்தாலும் எங்கள் கட்சியில் உள்ள பெரும்பான்மையான நிர்வாகிகள் ஆட்சியில் பங்கேற்க விரும்புகிறதுனால அவங்களுடைய கருத்தை நம்ம உள்வாங்கி செல்லணும், அதனால் முடிவெடுத்திருக்கேன், என்னால் வர முடியாது, திரு வன்னியரசு அவர்கள்னால் நீங்கள் அழைச்சிட்டு போங்க, அவருக்குன்னா அமைச்சர் போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்துடுறாருங்க. அந்த முடிவு எடுக்கிறதுக்காகத்தான் ரொம்ப காலதாமதம் ஆனது. இதுதான் அங்கே நடந்தது. கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் 2 எம்எல்ஏ தான் வச்சுக்கிட்டு இந்த ஆட்சியில் நாங்கள் முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் நாங்கள் பங்கெடுத்துக்கிட்டோம்னா, அவங்க ஏதாவது தவறுகள் செஞ்சாங்கன்னா, விவசாயிகளுக்கு எதிராகவோ இல்லை தொழிலாளர்களுக்கு எதிராகவோ ஏதோ ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டுச்சுன்னா அதற்கு நாங்களும் பொறுப்பாவோம், அதனால் நாங்கள் இந்த கவர்மெண்ட்டுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க நிலைப்பாட்டில் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்தது. இதில் வேறு எந்த பேரங்களோ குதிரை பேரமோ எதுவுமே நடக்கலைங்க. இதுதான் தலைவர்கள் மனம் திறந்த விஷயந்தாங்க இது. மேலும் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? இது தலைவர்கள் தடுமாற்றத்திற்கான காரணம் என்னவாக இருக்கும், ஏன் இந்த காலதாமதம் அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நண்பர்களே. மீண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் நாம் சந்திக்கும் வரையில் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.